நல்ல மனுஷன்னு சொல்ல காத்தடிச்சத அந்த புள்ளைய கெடுக்க பாக்குறேன். இங்க வர கை உண்மையிலே உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த நாடகம் கொடுத்து எத்தனை மாசம் இருக்கும்? இது கொடுத்து 7 மாசம் ஆச்சு. 7 மாசத்துக்கு முன்னாடி ராதா செல்வி தான் வேணும்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்து ஊர்ல வரி காசை வாங்கி அந்த வரி காசுல சம்பளம் அந்த பிள்ளைக்கு கொடுத்து டீ வாங்கி கொடுத்து காஃபி வாங்கி கொடுத்து அந்த பிள்ளை உங்களுக்கு இந்த அளவுக்கு மானக்கடத்தனமா பேசி இந்த உசுரை வச்சுக்கிட்டு நம்ம வாழணும். என்ன செய்யுது? உதுத்தவைய ஊருக்கு மூத்த வெளியிடுவாங்கல்ல அந்த மாதிரி பரவாயில்ல இருக்கட்டும். சம்பளமும் குடிச்சு பேசுவாங்கிறா நீங்க முதலாளிங்களா? உங்களை பேசினாதான் உங்களுக்கு ரோசம் வருது. அடுத்தவங்களை பேசும்போது உனக்கு மூக்கு நொட்டிட்டு வரக்கூடாது. என் தாய் மாமனை பேசினா எனக்கு கோவம் வராம வேற யாருக்குமா கோவம் வரா? நாய் மாமனா அப்புறம் ஊர்லயே இந்த பிள்ளையத்தான் போட சொல்றாங்க. அந்த யாபத்திலே இரு வாயில போட சொல்லுவாங்க. சூர்யா என்ன சொல்றாரு? எவ்வளவு டீசெண்டா ஊர்லதான் நாடகத்துல இந்த பிள்ளைய போட சொன்னாங்கன்னு சொல்றாருல்ல. எதற்காலும் தப்பா புரிஞ்சுட்டு எதற்காலும் 2 பேரும் நான் போய் பேசுவேன். இந்த சூர்யா பேர் இப்படிதான் இருந்தா பார்த்திருக்கியா? பொம்பளை பிள்ளை ஏறிட்டு வரும்போது ஆம்பளை சும்மா இருக்க முடியாது. நானும் இருக்கா சொல்றேன் முதல்ல. அப்புறம் உங்களை வந்து ஏறிட்டு வர சொல்றாங்க. இடத்த காலி பண்ணி அதெல்லாம் காலி பண்ண முடியாது. கேட்டதுக்கு பதில் பட்டு பட்டு வரணும். பட்டு பட்டுன்னா நீ என்ன கேள்வி கேட்டு ஒழுக்கமா பேசணும். ஒழுக்கம் கட்டவனே யார கேட்கணும்? மூஞ்சிய பார்த்து பேசு. மூஞ்சிய பார்த்தா பேச முதல்ல. மூஞ்சிய பார்த்து பேசு. மூஞ்சிய பார்த்தா பேச முதல்ல. உனக்கு குளிர் விட்டு போச்சு. எதுக்கு கேக்குறேன்? சனிக்கிழமை மறந்துட்டேன். அந்த தைரியத்துல நீ பேசிக்கிட்டு இருக்க. சீட்டு முடிஞ்சிருச்சுங்கிற தைரியத்துல என்ன பேசுற? நொப்பமாவில கொண்ட மசு தத்து கூடத்துக்குள்ள எரிஞ்சு அப்படி வந்து கொண்ட மசு தத்த அறுப்ப மக்க மக்க பாறை கூட முடியாது குஞ்சா அறுப்ப நானு. நீ குஞ்சா அறுத்து அவிச்சு சாப்பிட அப்பயாவது உனக்கு அறிவு வர. என்னத்துக்கு நான் சாப்பிடுறேன்? அப்புறம் என்ன மசத்துக்கு அறுக்கிற? தாய் மாமனா எந்திரிச்சாரு எங்க போற? அறுத்தால அறுப்பாங்க கிளம்பிட்டா. பேசுங்க சார். வணக்கம். வந்தாரை வாழ வைப்பது தமிழ். அதான் நானும் சொல்றேன். சரி, ஒரு தமிழச்சிக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு தமிழனுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க அதுக்கு சத்தம் போடக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு எப்படி கொடுக்கணும், எந்த மாடுலேஷன்ல கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். பேச்சு திறமை இருக்கிறவங்க பூரா பெருச்சாலி ஆயிட முடியாது. உங்களுக்கு வாய்ச்சவடால் ரொம்ப இருக்குன்னு சொல்லி நல்ல வாய்ப்பட்டு வாங்க முடியாது. சக்கனையா பேசினா மட்டும் 10வது மிஸ்டர் சூர்யா அவர்களா என்னமா செய்வீங்க? ஒரு குடும்பத்தை கட்டி காக்குற திறமை வாய்ந்த ஆண்மகனா இருக்கு. முதல்ல யாருக்கு இப்ப குடும்பத்தை கட்டி காக்குற திறமை இல்லாம இருக்கு? குடும்பத்தை கட்டி காக்க மாட்டியா? நீங்க கட்டி காக்க மனைவி சொல்லே மந்திரம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் தான் சொல்றேன். அதற்கு தகை என்று போதிருக்கிறார்கள். ஒரு போதாமல் ஒரு நாள் விற்க வேண்டாம். ஒரு வரைக்கும் பொன்னாங்கு சொல்ல வேண்டாம். மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம். நீ மரியாதை தலைவாசல் மிதிக்க பேச்சு. ஒரு முதலை எழுத்தலாம் ஆதி பகவன் முதற்ற உலக பெண்கள் ஓட்ட பண்ண நட்ட வட்ட மாதிரி லோட அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகம் 1ஆம் கிளாஸ் படத்துல படிச்சிருக்கோம். அதை விட்டு வேற ஏதாவது பேசுமா? ஆளு ஒரு மூஞ்சி மோகரைங்க பாரு. பிள்ளை விட்டுட்டாங்க லூசு முட்டையை ஓட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசணும். ஒரு முகத்தை பார்த்து பேசணும். முகத்தை பார்த்து தான் பேசுறாங்க. உன் பேச்சு திறமை, உன் சவுடால் திறமை அதெல்லாம் புதுசா வந்தாட்ட வச்சுக்க. நம்மகிட்ட வச்சுக்காத. ரொம்ப பேசினா பரட்டுன்னு காலை கிழிச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் தொங்க விட்டு போட மாத்துக்க. நம்ம புதுசா கிழிக்க போற மாதிரி 40 வருஷத்துக்கு முன்னாடியே கிழிஞ்சிருச்சு. நீமே பரட்டுன்னு கிழிச்சு இது பண்ண போறோம். 40 வருஷத்துக்கு முன்னாடி என்னத்தை கிழிக்க போற மாதிரி? அப்புறம் ரொம்ப வாய்க்கிலே பேசினா அப்புறம் கிழிக்கதான் நீ வாய். கணவனே கண்கண்ட தெய்வம் என்று வாழ பெண்மணிகள் பரம்பரைகள் பிறந்தவர்கள் நாங்கள். அப்படி பேசாத எரிச்ச முடிச்சாரு. பெரிய நக்கீர பேச்சு தூயத்தமிழ தான் பேசுவாங்க. நீ ஒரு மொட்டு நாய், நான் ஒரு மொள்ள நாய். இலக்கிய முறைப்படி பேச ஆரம்பிச்ச சூர்யா அடிச்சு வைக்க. சும்மா நடைமுறையா பேசினா இலக்கிய சுடர்ல பேசுறாங்களா? இலக்கிய சுடர் முகரகத்தை பாரு முள்ள விட்டுக்கிட்டு அடிக்க. புள்ள பார்த்தீங்கன்னா சொலக்கலையை பத்தி வச்சு பெண்கள் ஒரு மகாலட்சுமி வம்சத்தை பிறந்தவர்கள். நாங்க என்ன சொல்றோம்? எந்தெந்த ராசியில எப்படி எப்படி பிறக்க வேண்டுமோ அந்தந்த ராசியில சரியா பிறந்திருக்கிறோம். எந்த ராசியில பிறந்த? ஏன் ராசி விருச்சக ராசிடா? விருச்சி கிடக்குது. ஒழுக்கமா பேசணும். இங்க ஒழுக்கமா மரியாதையா பேசுங்க. நாகரிக முக்கியம் மிஸ்டர் சூர்யா அவர்களே. பெண்கள் நாட்டின் கண்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஆண்கள் நாட்டின் தூண்கள் சொல்லியிருக்காங்க. தூண்கள் அப்படியே இது பண்ற தூண்கள் இருமா. எந்த தூண்கள்? ஒரு கண்ணு போனா கூட ஒரு கண்ணை வச்சு வாழ்ந்துடலாம். ஆமா. இந்த கட்டடத்துக்கு என்ன ரொம்ப முக்கியம்? இந்த கட்டடத்துக்கு தூணு முக்கியம். ஒரு தூணு கீழே விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? விழுந்துடும். சோழி முடிஞ்சுவாங்க. அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஆண்மகன்கிறவே ஒரு தூணு மாதிரி. அப்ப அந்த தூணை பத்திரமா பாத்துக்கிறது உங்க பொறுப்பு. அடிக்கடி அந்த தூணை தொடச்சு அந்த தூணை பத்திரமா பாத்துக்கிறணும். என்ன செய்யணும்?
தூணுக்கு முன்னால உட்கார வச்சு சூடும் சாம்பிராணி காமிச்சு தூணை அடிக்கடி தொட்டு கும்பிட்டுக்கிறோம். இந்த தூணை வச்சுதான் நம்ம குடும்பம் ஓடுதுன்னு சொல்லி தூணை தொட்டு கும்பிட்டுக்கிறோம். அப்ப அந்த தூணை ரொம்ப பத்திரமா பார்த்து தூணு நல்லா இருக்கிறனால சூடும் சாம்பிராணி எல்லாம் விளக்கு ஏற்றி அதை அப்பப்ப நாங்க தொட்டு கும்பிட்டு தூணை காப்பாத்துறோம். தூணு ஒரு பக்கத்து சாயமான மாதிரி தான் எப்படி நாங்க தூணை தொட்டு தொட்டு கும்பிடுறது? அது நீங்க என்ன பண்ணணும், உங்க கையை வச்சு அப்படி நிமித்தணும். என்னத்துக்கு நான் நிமித்துறேன்? அது உங்க கையில தான் தூணு வந்து இப்படி சாஞ்சிருக்குன்னு தெரியுதுல. அப்ப நீங்க என்ன பண்ணணும், தூணு இப்படி சாஞ்சிருக்கேன்னு அப்படி நிமித்தணும். டேய் என்ன வேற விதமா கொண்டு போறேன்? தூணு நிமித்துறத சொல்ல. அப்ப பொம்பளை பிள்ளை நீங்க ரொம்ப பேசுறீங்க. உனக்கு தங்கச்சி வேணுமே புரியாம தங்கச்சி முறை தங்கச்சிடா தொட்டாலே குச்ச நான் சொல்றேன். தங்கச்சி நீ போய் தப்புதவா தங்கச்சி முதவே சொல்லப்படாது. சொல்ல மறந்துட்டேன். தேவையா தங்கச்சியா? சாரிமா கோச்சுக்காதீங்க. தொடாதீங்க. வண்டியில போட்டு அமுக்கிட்டு வரும்போது இல்ல வண்டியில படுத்து போய் ஏதோ ஒண்ணு போட்டு அமுக்கிட்டு ஏதோ போட்டு தங்கச்சின்னு சொல்லிட்டா இனிமே நான் என்ன சொல்ல பேசுறேன்? ஒரு விஷயம் சொல்லும் பொழுது நல்லதுக்கு தான் சொல்ல போறேன். ஏதாவது தப்பா சொல்லுவேனா? உண்மையிலே நீ ரொம்ப நல்ல பிள்ளைதான். உங்ககிட்ட யாராவது வாய் கொடுத்தாத்தான் நீ பேசுவ, இல்ல நீ பேச மாட்டேன். நான் உனக்கு என்ன வேணும்? தங்கச்சி சாப்பிட்டுச்சா என்னன்னு கேளுப்பா. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். அண்ணன் வாயில போனா என்ன சாப்பிட்டுச்சுன்னு கேட்றா பாவம். வாயில போனா நீங்க எவ்வளவு அழகா பாடி மாலை வைப்பானடா. சாப்பிட்டியாடா? என்னடா சாப்பிட்ட? இட்லி சாப்பிட்டே நெஞ்சுக்குள்ளே பிடிக்க விடு. சாம்பார் வச்சு நல்லா பிணைஞ்சு விடணும்டா. உங்களை பாறைக்குள்ள முனியாடி கூட்டு வந்திருக்காரு. ஏன் பாறைக்குள்ள முனியாடிட்டே கொடுப்பா? இட்லி கசங்கிருக்குனே தெரியுது இல்ல? அப்புறம் அவர்கிட்ட போய் இட்லியை காட்டலாமா? அவர்கிட்ட கூட காட்ட வேணாம். பிள்ளைய வாடி போய் கிடக்குறாங்க. மோசமான ஆளுகளா இருக்காங்க. சரி அண்ணன் ஒண்ணு கேட்பேன், கோபப்படக்கூடாது. வயசுக்கு வந்துட்டியா? ஏண்டி கழுத்து விட இன்னும் வயசுக்கு வர இன்னுமா வயசுக்கு வரல? அப்படி சொல்ல அப்புறம் போய் சொல்ற. பாரு ஒரு பொம்பளை பிள்ளை, கையான ஆகாத கன்னி பிள்ளை, வயசுக்கு வந்த பிள்ளை, ஒரு ஆம்பளை கூப்பிட லூசு முட. உனக்கு அறிவு இருக்கா? வாடா தங்கச்சின்னு வேமா வரீங்க. இதுல இருந்து நீங்க தெரிந்துக்க வேண்டாமா அண்ணா? உங்க மேல ஒரு நம்பிக்கை நாணயம் எல்லாமே இருக்கிறதுனால தானே நீங்க கூட்டிக்கணும்னு நான் ஏறிக்கிட்டு வந்தேன். ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நீங்க என்ன உறவு சொன்னீங்க? அண்ணன் தங்கச்சி. அதெல்லாம் ஒரு தகப்பு ஸ்தானத்தை சொல்லுவான். அன்னைக்கு சொல்லி முடிச்சுடுவான். தங்கச்சி சொன்னா பார்க்காம இருப்பா. அம்மா இங்க என்ன பண்றீங்க? என்ன வியாபாரம்? எழுத்தப்பழம். நீ ஒரு ஆள் தான் உண்மையை சொல்ற. இழந்த பழ வியாபாரம் பாக்குறேன். சில பேர் நிறைய பேர் பொய் சொல்றாங்க. எப்பவுமே உண்மையை தான் சொல்லணும். விக்கிறது இழந்த பழம். ஆனா அவங்க சொல்றத நான் பழம்பழம் விக்கிறேங்கிறது. அதெல்லாம் பொய். எதுக்கு போய் சொல்லணும்? என்னன்னு தெரியல. இழந்த பழம் அப்படி ஒரு மட்டும் சாய்வா இருக்கு. புழக்க வழக்கம் எல்லாம் வந்திருக்கும். சொல்லுங்க. அப்ப இழந்த பழம் வியாபாரம் சேர்ந்து பண்ணுவோங்க. அம்மா அம்மா தனித்தனி ஆட்டத்தான் சொல்லுவாங்க. அப்படிலாம் நினைக்கப்படாது. வாத்தியார நான் ஒரு ஆள் தான் உங்களை வாத்தியாரம் கூப்பிடுறேன். பிடிங்க. இழந்த வலுத்திருக்கு இழந்த வலுத்திருக்க ஏறாத
பேசுறதுல தப்பு கிடையாது. நான் இழந்த படுத்திருக்குன்னு சொல்ல நீங்க என்ன பொசிஷனோட சொல்றீங்களா? இழந்த படுத்து அந்த பிள்ளை பேசத்தானே செய்ய. அந்த பிள்ளை நான் சொல்லல. அந்த பிள்ளை ஏன் மாட்டி விட்டுறாது? அது பிரேக் பிடிக்காத வண்டி. ஏறி ஏறி இதெல்லாம் பிடிக்காத விஷயம். நான் ஒரு மரத்துல ஏறினா நீங்க அடுத்த மரத்துல ஏறணும். நான் ஏறுற மரத்துல ஏறினா அப்ப நல்லா இருக்குமா? எடுத்து பின்னாடி விடுறாரு. பின்னாடி எங்க வர்றீங்க? பழப்பழக்கம் இல்லையே. நான் ஏறி ஏறவே வேணாம். உழுப்பட்டுமா இளவாழ கொண்டுகளா இடுமுச்சம்பளங்களா அடி மாங்கத்து மனமே மயிர் முடுங்க வந்தவளா ஐய என்ன பிடிச்சிருக்கிய மயில் மயில் ஐயா மயில் வளர்த்தம் இங்க மயில் கொடுத்து சொல்றது தப்பா போச்சு. மயிலரக்க நின்னவளா பாறையிலிருந்து பாடுகுரல்கள் கிளையா பாட்டு சத்தங்கள் 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 கிளையா பாட்டு சத்தம் ஓட்ட வண்டி நீ ஓட்டுற மாமா. ஆசைப்பட்டதை நான் விட மாட்டேன். அனுமதி இல்லாம சங்கத்துல ரிப்போர்ட் கொடுப்பேன். அந்த பிள்ளை என்ன படிச்சு அதை பலனாலயா அப்படியா? அப்ப அந்த கேமரா மறுபடியும் அந்த வீடியோ பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணி பார்ப்போம். சீம சமத்து ஐயோ என்ன கேட்குதுன்னு தெரியல. சீம சமத்து ராசாத்தி ஆசைப்பட்டதை நான் விட மாட்டேன். அனுமதி நல்லா பாருங்க. காலத்தை நேரத்தை அனுசரிக்கணும். உள்ள 5000 6000 உள்ள கிடக்குது. அந்த அளவுக்கு பெரிய கலைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நேரத்தை கொடுக்கணும். சரிங்க மாமா. காலதாமதமா கொஞ்சம் ஆரம்பிச்சிருந்தாலும் கையை விட மாட்டீங்களா? அந்த பழக்கமும் கிடையாது. என்ன சொல்றீங்க? ஆட வரும் பிடிக்காது. கையை வர பழக்கம். அவங்க சண்டை போடுறாங்க, நான் தான் கையை விடுவேன்ட்டு. ராதா ஓ என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்கள்கிட்ட கோவம் இருக்கு, ஆனா நல்ல குணமும் இருக்கு. கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணுவோமா? பண்ணுவோமே. எங்க வீட்டுக்கார்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் மாமா. ஆசமா போச்சு. விடிய விரட்டி கடைசியில சின்ன கல்வியா வச்சு என்னங்க மாமா உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க மாமா. ஆனா புருஷன் நான் டைவர்ஸ் பண்ணிட்டேங்க. ஏன் என்ன காரணம்? ஏன் தண்ணியை போட்டு தான் அடிச்சு? இல்லைங்க வேற எந்த பொண்ணு இல்லைங்க மாமா, அதெல்லாம் கிடையாது. வேற எதுக்கு டைவர்ஸ்? எந்த நேரமும் ஊமை குத்தாவே. எந்த இடத்துல குத்துறாரு? உன் வாயில குத்துறாரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணல, நீ தனிச்சியாவே இருந்துருப்போம். நான் அப்படிதான் குத்துறியா? அப்ப நீ மறுபடியும் டைவர்ஸ் பண்ணுங்க. இல்லைங்க மாமா, உங்க முகத்தை பார்த்தாலே பால் வடிகிற முகம் அப்படி தெரியுதுங்க மாமா.
சொல்லுங்க மாமா. உங்களை எப்படி தெரியுமா காதலி? அருமையான கதை சொல்லுங்க மாமா பாப்போம். தேவி என்னைய வாக்கா போட்டுருக்காங்களா? காசை காலம் சில்லற காசு. தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் வளர்ந்தொரு வார்த்தையை சொல்லிவிடமோ பாவி அப்பாவி உன் தரிசனம் தினசரி கிடைக்கிட வரப்படமா தினமும் பிடித்து பார்க்கும் பக்தனமா சூடம் ஏற்றி கீழும் கீழும் பார்க்கும் சித்தனமா I
ஒரு நாடகம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் யாரு? ரசிகர்கள் முகமாரி கண்ணாடி இருந்தாலும் ஒளிபெருக்கி சரியா இருக்கணும். என்ன தம்பி, ஒளிபெருக்கி மட்டும் சரியில்லைன்னு வைங்களே, நாடகமாயா நடந்துச்சு அப்படின்னு இல்லாத அளவிற்கு உண்மையிலே அருமான ஒளிபெருக்கி நல்ல பொருளுக்கு விளம்பரமே தேவையில்லை. சிரிச்ச முகமா உட்காருங்க. ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? சரி, நல்லா இருக்குப்பா, உண்மையிலே நல்லா இருக்கு, நன்றி. அதுலயும் பாருங்களே அருமான இசைக்கலைஞர்கள், ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள், இங்க இருக்கக்கூடிய ஒளிபெருக்கி. ஆமா, இது இரண்டும் தான் விடிகிற வரைக்கும் எங்களுக்கு இந்த இடத்துல கடவுள் மாதிரி. நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். அது மட்டும் சரியா இருந்தா போதுமா? முதல் நாடக அமைப்பாளர் சரியா இருக்கணும்யா. ஆமா, முக்கியமான புள்ளியில காசு கொடுக்குற புண்ணியம்யா. நம்மெல்லாம் தொழிலாளினா நம்மளுக்கு முதலாளி யாரு? எங்க முதலாளி தங்கம். உண்மையிலே தங்கமான ஆளுதியா. ஆக நாடக அமைப்பாளர் மாதிரி அரியாதைக்குரிய அன்பு மாமா எங்கு சென்றாலும் வெற்றி மரசு கொட்டி வரும் பாறைக்குளம் முனியாண்டி அவர்கள். அவர் சரியா இருந்தா தான் நல்ல நடிகர்கள் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் மிகவும் திறமை வாய்ந்த நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. அதுல கலை வந்துட்டாலே கள்ளகலாம் இருக்கணும். இருக்கட்டும். இங்க யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் எங்கள் அன்பு தம்பி வைகை தென்றல், அன்பு தம்பி சுதாகர் அவர்களுக்கு எனது சார்பாக எங்களது கலை குடும்பத்தினர் நன்றி 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 தம்பி. இருக்கட்டும். அடுத்தாலும் முருகனை வணங்க வேண்டும். வருகா ஓங்கார பொருளின் உட்பொருளை விளங்கி அலைங்காறு தொழிலுடன் ஈசனாரின் ஒரு சிவிதனில் முழங்கி ஆங்காரம் இல்லாத அடியவர் கருகூரும் நெருவணங்கும் ஆண்டவா. வருகா ஆறுமுகமும் 12 கையும் வேலும் பிடைத்த வெய்யும் ஜெபமெல்லாம் புகழ்பெடுத்த சுப்பிரமணியா, கார்த்திகேயா, சரவண பவனே, சண்முகநாதனே, வெள்ளிமலைக்கு அருகே உள்ள செட்டூருக்கு தலைவனான நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். பிள்ளை உராயம் கடந்து பல தெல்லு தமிழ் மொழியை பல வல்லிடம் கற்று கல்விக்கூடம் கடந்து பேரை பெருமை எனும் இரு பருவங்களையும் தாண்டி மங்கை பெறுவதனால் முருகன் திருவருளால் எவ்வித குறையுமின்றி வாழ்ந்து வருகின்றேன். அதுபோன்று எவ்வித குறையுமின்றி நான் வாழ, மொழி வாழ, இனம் வாழ, என் நாட்டு மக்களும் நலமாய் வாழ வளமான அருள் வேண்டுகிறேன். முருகா, எல்லோரும் காப்பாற்றுப்பாங்க. சரவண பொய்கையில் நீராடி சேவனே பொய்கையில் நீராடி
இங்கே வள்ளி நாயகியாக நடித்துக் கொண்டிருக்கும் கலையரசி அவர்களுக்கு பொன்னாடை வந்து வருகிறோம். ஏன்னா வந்தாரை வரவேற்பது தமிழ்நாட்டுடைய பண்பாடுன்னு வாங்க. அந்த அளவுக்கு பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். அதுலயும் பாருங்களேன், மனிதர்கள் 6 அறிவு உள்ளது அப்படின்னா மனிதர்களுக்கு முக்கியமான விஷயம் 3 தேவை. 3ன்னா என்னப்பா? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இது 3 சரியா இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன், பெருமை அடைகிறேன். அதுலயும் பாருங்களேன், வந்தாரை வரவேற்பது தமிழ்நாட்டுடைய பண்பாடுன்ற அளவிற்கு நல்ல ஒரு அருமையான ஒரு வரவேற்பு, அருமையான அந்த உபசரிப்பு, அருமையான அறுசுவை உணவளிப்பு உண்மையிலே நல்லா இருந்தது. தாய்மார்கள்லாம் உண்மையிலே அருமையான ஒரு சைவ உணவு நல்லா இருந்தது. உண்ண உணவு, அதே போல அடுத்து உடுக்க உடை அப்படின்றாங்க. எனக்கு ஆடை, அருமையான ஒரு ஆடை, இருக்க இருப்பிடம், நல்ல ஒரு இருப்பிடம். இப்படி இருக்கணும்ல, 3 சரியா இருக்கணும்ல. அப்படி இருந்துட்டாலும் எனக்கு ஆடை அணிவித்து மரியாதை செய்த ஊர் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்தி கொண்டிருக்கும் நாடகம் நடத்துறவங்க மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் சித்தர் சாமி அவர்கள் குடும்பத்தாருக்கு எனது சாரும், எங்களது கலை குடும்பத்தினர் சாரும், எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சாரும் மற்ற நாடக அமைப்பாளருடைய நண்பு மாமா பாறைக்குள்ள முனியாண்டி அவர்கள் சாரும் நன்றி 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 நன்றி. வணக்கம் 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 வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இருக்கட்டும். இருந்துட்டாலும் தாயர் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற பேச்சு இருக்கணுங்க. அப்பாவுடைய வேண்டுதல் இருக்கணுங்க, அப்பாவுடைய பேச்சு இருக்கணுங்க. நாமெல்லாம் எங்கப்பா போறோம்? இப்ப கிளம்பிடுவோமா? இப்பவே போயிட்டா ஊர்ல ஒத்த பைசா வாங்க முடியாது. சுதாகர் சிரிப்பியே வந்த உடனே அக்கா கிளம்பணும் கிளம்பணும்னே சொல்றாளே. சரி, இப்பவே போயிட்டா பைசா வாங்க முடியுமா? ஊரு காசை வாங்காம போகவே கூடாது. மனை வாங்கிடணும்ல. சரி, நாங்க பாருங்களேன், எங்க போனா கூட திரை காட்டுக்கு செல்ல வேண்டும், திரை காவலுக்கு செல்ல வேண்டும், நெட்டவரத்துக்கு போக வேண்டும். ஆளுநம் சோ ஆளுநம் சோ ஆளுநம் சோ அப்படி சோ சோ சோனு கையில் கவனிக்கொண்டு முருகனுடைய ஓம் என்ற வருணா பொருளால மரபாடி மறுமருவே கானத்தால வரட்ட சொல்லியிருக்காங்க. ஆமா, என்ன காரணம்? வேடுவ குல வழக்க, வேடுவ குல சம்பிரதாயம். ஆண்கள் வேட்டையாவது பருவம் எடுத்து பெண்கள் திரிக்காமல் புரிய வேண்டும். பாருங்களே, அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் அப்பாவுக்கு 7 ஆண் குழந்தையா. ஆக 7 ஆம்பளை பிள்ளை இருந்து ஒரு பொம்பளை பிள்ளைன்னு அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாராம். முருகா 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 முருகான்னு முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு அப்படி அரோகர அரோகர என்றாலே 1000 பாவங்கள் தீருமா. ஆக நாமெல்லாம் புண்ணிய டீச்சரோம்னு என்னுடைய நம்பி ஆகப்பட்டவர், நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவனாகப்பட்டவர் முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கு. ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய பிள்ளை வள்ளி மங்கை பருவம் அடித்தவுடன் நீ காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் காரணமாக காவல் புரிய சொல்லியிருக்காரு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா பாருங்க. என்ன மாமா, காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? காவல் பார்க்கணும். எதை எப்பப்ப செய்யணுமோ அதை அப்பப்ப செஞ்சாதான் அதுக்கு சிறப்பு. காதல் பார்க்கணுங்க. இந்த வயதுல வராத காதல் எந்த வயதுல வரப்போகுது? என்னுடைய வயது தெரிஞ்சிருப்பாங்க. என்னுடைய வயது 12 இருந்து 13. என்ன பொய் பொய் ஏங்க, பள்ளியோட வயது கதையின் முறைப்படி கதை பிரகாரம் 12 நடப்பு ஆரம்பமே. அப்பவே ஒரு கவிஞர் 50 ஆசை வரும் இருக்காங்க. 50 வயதுல ஆசை இருக்கும் பொழுது என்னுடைய வயது 12 வயது ஆகிறது. எனக்கெல்லாம் அம்புட்டு ஆசைதான் இருக்கு. என்ன செய்ய? ஆசையா மனிதன் அறிவு மனிதன் இருக்காங்க. ஆசையில எத்தனை விதமான ஆசை? ஒன்று சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம். சிற்றின்பம் என்றாலே காமக்கலை, பேரின்பம் என்றாலே பக்தி கலை இருக்காங்க. அதுல எனக்கு பிடிக்காத ஆசை ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுதான் பேராசை. பேராசை பட்டுட்டு வைங்களே பெரு நஷ்டம். அந்த கஷ்டத்துக்கு போகணுன்ற காரணத்தால, பேரின்பத்தால, பக்தியால என்னுடைய காதல் கனவை சொல்லட்டுமா? அவர் எப்ப வருவார், எப்படி வருவாரு? அப்பா இன்னைக்கு வந்திருக்க முருகன் சரியா 8 மணிக்கு ஆளு வெளியில வந்துருவாரு. 8 மணிக்கா? அப்படி யாரை அப்படின்ட்டு வந்திருக்கோம். மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் செயலாளர் மாதிரியே வல்லரசன் அவர்கள். ஆமா, அப்படி குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் சரியான நேரத்தில் வந்துருவாரு 3 மணிக்கு. அப்பேற்பட்ட எம்பெருமான் முருகன் மாதிரி 5 வயதுல
5 வயதுல வரக்கூடிய காதல் என்ன காதல்? தெய்வீக காதல், ஆன்மீக காதல். அப்பேருடைய காதல் மலையில எப்பெருமான் முருகபெருமானே என் கண்கள் விடும் அப்படி வா 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 எப்படி நினைச்சுக்கிட்டு தெரியுமா? அந்த நீதானே நான் ஒரு மணி நீ நாதோறும் நான் பாட காரணம் நெஞ்சோடு நின்றாடும் நீதானே நாதோறும் நான் பாட காரணம் நெஞ்சோடு நின்றாடும் நீ நான் பாட கீர்த்தனம் உனது காதலே அடிமையான மனோ நீதானே நாடோடும் நான் பாட காரணம் நீ எங்கள் நெஞ்சோடு நின்றாடும் தோரணம் மூச்சு மூலகை பாட்டு வந்ததே உன்னை கண்டதாலே பாவை என்னிலே பாட வைத்ததே அன்பு கொண்டதாலே உன்னை பார்க்கையில் என்னை பார்க்கிறேன் உன்னை பார்த்த கண்ணில் நன்றி சொல்லியே என்னை சேர்க்கிறேன் இன்று உங்கள் கையில் என்னை நாம தீருமோ உன்னை பாத பூஜையில் என்னை ஜீவன் கூடுமோ உன்னை நாக நீரையில் எண்ணம் நீ வண்ணம் நீ எண்ணம் நீ வண்ணம் நீ நான் தெய்வம் நீதான் செல்வம் நீதம் சங்கீதம் நீதானே நாதோறும் நான் பாட காரணம் நீ எங்கள் நெஞ்சோடு நின்றாடும் தோரணம் வெள்ளமும் கீத வெள்ளமும் மாறி தந்த வீதி நாடு என்னையே வாழ வைக்கவே வாசல் வந்த வீதி என்னையை கைய வைத்திடும் ஞான வள்ளி வெள்ளை தாமரை பூவிலே வீதி ஆடும் செல்வி எங்கள் வாக்கு வீடையில் எங்கே ஆடும் தேவி என்னை ஏற்றும் மேன்மையில் எங்கே ஆடும் தேவி நீதான் தெய்வம் நீதான் செல்வம் கீதம் சங்கீதம் நீதானே நாதோறும் நான் பாட காரணம் நீ எங்கள் நெஞ்சோடு நின்றாடும் தோரணம் நீ எங்கே போ நான் வாழ்ந்தோம் உறவுகாக உதயமாகி உனது காதலே நீதானே நாதோறும் நான் பாட காரணம் நீ எங்கள் நெஞ்சோடு நின்றாடும் தோரணம் அதுல இருந்துட்டாலும் சந்திக்க வேண்டிய இடத்துல விரைவா சந்திக்கணும். ஆமா, சந்திப்பதற்கு முன்பதாக ஏன்னா பிறப்பது ஒரு சம்பவமா இருந்துட்டாலும் இறப்பது ஒரு சரித்திரம் அப்படின்னா நம்ம ஐயா புகழத்தான் சேரும். யாரு? பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவர் ஐயா. அவர் புகழ் மீது அவர் மீது ஒரு பாடல் பாடிடுவோமா? பாடிடலாமா? இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஏன்னா தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்களை போற்றக்கூடிய ஐயா பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவர் புகழை பாடிவிட்டு அதுக்கப்புறம் நான் கதை சொல்லுவேன். தென்மார்க்கத்தில் தென்பாண்டி நாட்டிலே தேவர் மகன் சீமையிலே எங்க தேவர் மகன் சீமையிலே தென்பாண்டி நாட்டிலே தேவமக தீமையிலே எங்க தேவமக தீமையிலே தென்பாண்டி நாட்டிலே தேவர் மகன் சீமையிலே எங்க தேவர் மகன் சீமையிலே
கைதட்டி அன்பு உள்ளத்துக்கு நன்றி. தேவர்களை பாடியதற்காக ரூபாய் 101 அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அண்ணார் அவர்களுக்கு எனது சார்பாக எங்கள் கலை குடும்பம் நன்றிண்ணா. நன்றி நன்றி நன்றி. இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இருக்கட்டும், இருந்துட்டாலும் ஐயாவின் மீது இன்னொரு பாட்டு பாடுவோமா? அன்பிற்கும் பண்புக்கும் உரிய அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் என்னை பாராட்டி 101 ரூபா கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார். அவருக்கு எனது சார்பாகவும் எனது கலைக்குழு சார்பாகவும் நன்றி வணக்கமும். தங்கமடி முத்திரமடி மடி எங்கள் குல தெய்வமடி நம்ம ஐயா புகழ் தானே பாடிக்கிட்டு இருக்கேன். சரி, கைதறி அன்புள்ளத்துக்கு நன்றி. ஏன்னா கலைமகள் அலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேடிக்கு வாய்த்தது என்ன தட்டு அப்படின்னா வெண்தட்டு செந்தட்டு பொன்தட்டுன்னு வாங்க. அப்பேற்பட்ட தட்டை காட்டிலும் தமிழ் என்ற தட்டு திறக்கணும். தமிழ் தட்டை காட்டும் இந்த கலைஞர் நாடக கலைஞர்கள்லாம் நாங்க ரொம்ப பெருசா எதிர்பார்க்கக்கூடியது மக்கள் மத்தியில கிடைக்கக்கூடிய அந்த கைத்தட்டு என்ற பாராட்டு. அந்த தட்டு தான் பெருமைக்குரிய தட்டு. அப்பேற்பட்ட தட்டு கைத்தட்டி அன்பு உள்ளத்திற்கு நன்றிப்பா, நன்றி நன்றி. இருக்கட்டும், எதுட்டாலும் சந்திக்க வேண்டிய ஆட்சியை சந்திக்கணும்ல. சந்திப்பதற்கு முன்பதாக நாம் வந்திருக்கோம் அப்படின்னோம்னா ஒரு நல்ல கருத்துக்களை 2 விஷயமாவது மக்கள் மத்தியில பகிரணும். என்னப்பா மணி ஆயிடுச்சா இல்ல கூட்டுருவோமா என்ன பண்ண? சரி, இருக்கக்கூடிய சாமி என்ன சாமி சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. முனியம்மாள் சுவாமியா? ஏன்னா இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. கொடுக்கிறதுக்கு முதல் நல்ல மனசு வேணும். என்னப்பா அப்படியே இருந்துட்டாலும் இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. என்ன காரணம்? நாமெல்லாம் இங்க வந்திருக்கோம்னா எல்லாம் யாருடைய அருளால வந்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய முனியம்மாள், முனியம்மாளா முனியப்பா சுவாமி. சரி, ஆக பாருங்களே, இந்த முனியம்மாளுடைய அருள் இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துக்கெல்லாம் வர முடியும். இன்னைக்கு மழையே வெஞ்சிருந்தாலும் நம்ம போயிருப்போம் திரும்ப. அப்ப எல்லாம் யாருடைய அருள்? எல்லாம் இங்க ஆத்தா இருக்கக்கூடிய முனியம்மாள். அந்த ஆத்தாவுடைய அருள் இருக்கு. அவளுடைய காசை நம்ம வாங்கிட்டு தான் வாங்காம போவோமா? ஆமா, இருக்கட்டுங்க. அப்படி இருந்துட்டாலும் இப்ப நம்ம இந்த ஆத்தாவுடைய வாசலுக்கு போறோம், ஆத்தாவுடைய ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னா பிரசாதம்னு ஒண்ணு கொடுப்பாங்கல்ல. அது என்ன கொடுப்பாங்க? யாராவது சொல்லுங்க. திருநீர் கொடுப்பாங்க. திருநீரிட்டால் யார் கேட்டான் இருக்காங்க. அதே போல சிவனை மறந்தார் எவர் வாழ்ந்தார் இருக்காங்க. சிவாயம் என்று சிந்திப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை ஐயனே இருக்காங்க. ஆக முனியம்மாள் சுவாமி கோயிலுக்கு போயின்ற பொழுது திருநீர் கொடுக்குறாங்க. அந்த திருநீர் என்ன செய்யறோம்?
நெற்றில இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடும். ஆனா மற்ற ஆலயங்கள் மற்ற கோவிலுக்கு போகின்ற பொழுது எந்த கோவிலுக்கு போனாலுமே திருநீர் கொடுப்பாங்க, கையில எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் நெற்றில இட்டு. ஆனா ஒரே ஒரு ஆலயத்துக்கு போகின்ற பொழுது திருநீர் கொடுப்பாங்க. அந்த திருநீர் என்ன செய்யறோம், என்னப்பா செய்யறோம், நெற்றில இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை அதே ஆலயத்துல வச்சுட்டு போயிடுவோம். அது எந்த கோவில் தெரியுமா? ஆனா ஒரே ஒரு கோவில்ல போய் அங்க வச்சுட்டு வந்துடணும். அது எந்த கோவில் தெரியுமா? அதுதான் சிவன் கோவில். ஏன் அந்த கோவில்ல மட்டும் திருநீர் அங்கேயே வச்சுட்டு வந்துடுறோம்? என்ன காரணம் கேட்டா, சிவன் சொத்து குலம் நாசம்ன்றாங்க. ஏன் சிவன் சொத்து குலம் நாசம்ன்றாங்கப்பா? அந்த திருநீரை நம்ம கையில எடுத்துட்டு வந்துட்டோம்னா நம்ம குலத்தை நாசம் பண்ணிடுவாரா சிவபெருமான்? கிடையாது. அதுக்கு காரணம் இருக்கு. சிவனுக்கு சொத்து யார் அப்படின்னா, சிவனுடைய பக்தன் தான் சிவனுக்கு சொத்து. அந்த பக்தனுக்கு பிறரால் ஆபத்து ஏற்பட்டால் அவனுடைய குலத்தவே நாசம் பண்ணிடுவாராம். அதுக்குதான் சிவன் சொத்து குலம் நாசம்னுவாங்க. அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும், சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு. சேர நாடு வேலம் முடித்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து. சான்றோர்கள் யாரு? ஆன்றோர்களும் சான்றோர்கள் நிறைந்த நாடு நம்ம தொண்டை நாடுன்றாரு. அப்பேற்பட்ட படித்த அறிவாளிகள், ஆன்றோர்களும் சான்றோர்களும் படித்த அறிவாளிகள் இருக்கக்கூடிய நாடு நம்ம தொண்டை நாடு. சிவனை வழிபடுறவங்க எத்தனை பேர் அப்படின்னா 63 நாயன்மார்கள். பெருமாளை வழிபடுறவங்க எத்தனை பேர்? 12 ஆழ்வார்கள். ஆனா அந்த 63 நாயன்மார்கள்ல நம்ம தொண்டை நாட்டிலே 41 நாயன்மார்கள் பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. அதனாலதான் நிறைய அறிவாளிகள் பிறந்த நாடு அப்படின்றாங்க. தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து. அதே மாதிரி இன்னைக்கு உலக பொதுமுறை நூல் எடுத்துக்கோங்க. உலக பொதுமுறை நூல் என்னப்பா? நீங்க சொல்லுங்கப்பா. திருக்குறள் ஆகப்பட்டது. இந்த திருக்குறளை இயற்றியது யாருன்னா வள்ளுவர் பிறந்தகை. அப்பேற்பட்ட வள்ளுவர் பிறந்தகை பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. இப்படி நிறைய மகான்கள் பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் பாருங்களே, இந்த 63 நாயன்மார்கள்ல 41 நாயன்மார்கள் பிறந்த நாடு தொண்டை நாடுமே. இந்த 41 நாயன்மார்கள் தொண்டை நாட்டிலே பிறந்தது யாரு? கோட்புடி நாயனார். இந்த கோட்புடி நாயனார் ஏன்னா சிவன் சொத்து குலம் நாசம். ஒரு சின்ன ஒரு விஷயம். இந்த கோட்புடி நாயனார் என்ன செய்றாரு? ஒரு வீரமான ஆளு. எங்கே சென்றாலும் வெற்றியோட வருவாரு. அவர் வெற்றியோட வருகின்ற பொழுது நிறைய பொற்குவியலோட வருவாரு. இந்த பொற்குவியலெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா அடியார்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அடியார்கள் யாரு? சிவன் அடியார்களுக்கு. இல்லைன்னு சொல்லாம தானமா மூட கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்படி கொடுக்கின்ற பொழுது அவருடைய குலத்தை சார்ந்தவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. இல்லைன்றுவாரு. இது சிவனுக்குரியது, சிவனுடைய சொத்து, இது சிவனடியார்களுக்கே உகந்தது. யாரு வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு அவருடைய குலத்தை சார்ந்தவர்கிட்ட சொல்றாரு. விட்டார் ஒரு மாமி மச்சான் சித்தப்பை மெரியப்பை எல்லோரிடம் சொல்லிட்டு, நீங்க இதை யாரும் தொடக்கூடாது, நீங்க தொட்டுட்டீங்க அப்படின்னா இது சிவனுக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு? போர் புரிய போயிடுறாரு. இவர் போர் புரிய போயிட்டு வருகின்ற பொழுது நாடே பஞ்சவாட்டில கிடக்கு, பசி பட்டினி பஞ்சவாட்டில கிடக்கு. பார்த்தாரு. அவருடைய குலத்தை சார்ந்தவங்களை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னத்தா அப்படி நாடே பஞ்சவாட்டில கிடக்கு, பசி பட்டினியோட கிடக்கு, என்ன காரணம் கேட்கும்போது அப்பதான் நடந்த விஷயத்த சொல்றாங்க. என்ன நடந்தது அப்படின்னா, சிவனடியார்கள் வந்து கேட்கின்ற பொழுது இந்த நெருக்கு வேலைலாம் இவங்க கொடுக்காம அவருடைய குலத்தை சார்ந்தவங்க எல்லாருக்கும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே இந்த நெருக்கு வேலாம் வந்து சோறா சமைச்சு அவங்களே சாப்பிட்டுக்கிட்டாங்க. பாருங்களே, நாடே பஞ்சவாட்டில கிடக்கு, நடந்த விஷயத்த சொல்லவும் கோபம் வந்துருச்சு. கோட்புடி நாயனாருக்கு கோபம் வந்த உடனே பக்கத்தில் உள்ள வாழை உருவினார். வாழை உருவினோரு அவருடைய குழம்பு கூட பாராமல் விட்டார். உறவினர் மாமி மச்சான் சித்தப்பை பெரியப்பை யாரையும் விட்டு வைக்கிறார். வாழை உருவி அப்படி வெட்டி எரிஞ்சிடுறாரு. ஏன்னா சிவனுக்குரிய சொத்து, இது அடியார்களுக்கு உயர்ந்ததை நீங்க வந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அனுபவிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி எரிஞ்சிடாரு. அப்பயும் பாருங்க, ஒரு சின்ன குழந்தை சிறுவன் 3 வயது பையன் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன், அவனை கூட விட்டு வைக்கல. அவனும் அந்த குழந்தையும் அவருடைய குலத்தை சேர்ந்தவர். அந்த குழந்தைய கூட அப்படி தூக்கி வெட்ட போகின்ற பொழுது காவலர்கள் வேகமா ஓடி வர்றாங்க. ஐயா பாவம், ஐயா பச்சை புள்ள, இந்த குழந்தை சாப்பிட்டுச்சா, இந்த குழந்தைய ஏன் வெட்ட போறீங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது அப்பதான் சொன்னாரா, அந்த குழந்தை சாப்பிடலப்பா, இந்த குழந்தையுடைய தாய் சாப்பிட்டுருப்பாள்ல, தாய் சாப்பிட்டுதானே பிள்ளைக்கு பசியாட்டிருப்பா, குழந்தைக்கு பால் கொடுத்துருப்பாள்ல, அப்ப இந்த குழந்தையும் சாப்பிட்டதுக்கு சமந்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தை 3 வயது குழந்தைய கூட வெட்டிடுறாரு. அதுக்குதான் சொல்லுவாங்க, சிவன் சொத்து குலம் நாசம். சிவனுடைய சொத்தை அவருடைய குலத்தை சார்ந்தவங்க அனுபவிச்சதுக்காக அவருடைய குலம்னு கூட பாராம எல்லாத்தையும் வெட்டிடுறாரு. அதுக்குதான் சொல்லுவாங்க சிவன் சொத்து குலம் நாசம். ஒரு விஷயம், இப்ப பெருமாள் கோவிலுக்கு போறோம்ல, பெருமாள் கோவிலுக்கு போயின்ற பொழுது என்ன கொடுக்குறாங்க யாராவது சொல்லுங்கப்பா?
சொல்லுங்க சும்மா யாராவது பெருமாள் கோவிலுக்கு போயின்ற போது என்ன கொடுப்பாங்க? பிரசாதம் கொடுப்பாங்களா? என்ன பிரசாதம்? அப்பா துளசி கொடுப்பாங்க, துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்க. ஏன் துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்க, துளசி கொடுக்குறாங்க, என்ன காரணம்? அதே பெருமாளுக்கு ஏன் துளசி மாலை போடுறாங்க? அது காரணம் இருக்குல்ல. அதாவது பெருமாள் கோவிலுக்கு போறமே தீர்த்தம் கொடுக்குறாங்கல்ல, அந்த துளசி தீர்த்தம். இந்த துளசி தீர்த்தத்தை கையில வாங்குற வரைக்கும் தான் அது புனிதமானது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, உள்ள கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கப்பா, அமைதியா பேசுறேன். ஆக பெருமாள் கோவிலுக்கு போயின்ற பொழுது துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்க, அதை கையில வாங்குற வரைக்கும் புனிதமானது. அதுக்கப்புறம் என்ன, அந்த தீர்த்தத்தை வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யறோம்? அப்படி கண்ணிலே ஒத்தி கொண்டு நம்ம பருகி விட்டு அதுக்கப்புறம் தலையில தடவிடுறோம். தலையில தடவலாமா? முத நம்ம கோவிலுக்கு போறோம்னா எதுக்கு போறோம்? புண்ணியத்தை சேர்க்க போறோம். ஆனா அங்க போய் பாவத்தை தான் சேர்க்கிறோம். ஏன், என்ன காரணம் அப்படின்னா, பெருமாள் கோவிலுக்கு போறோமே தலைக்கு மேல ஒண்ணு வைப்பாங்க, அதுக்கு பேர் என்ன? போய் யாராவது சொல்லுங்க. கிரீடமா? அப்பா வர சொல்றாங்க ஜடாரி. அதுக்கு பேரு ஜடாரி என்று பொருள். பெருமாளுடைய திருவடி. அப்பேற்பட்ட தலைக்கு மேல கொண்டு வந்து பெருமாளுடைய திருவடியை கொண்டு வந்து வைக்கும் பொழுது நம்ம எச்சி பட்டதை கொண்டு போய் தலையில தடவலாமா? தீர்த்தத்தை வாங்கி கண்ணிலே ஒத்தி கொண்டு பருகி விட்டு தலையில தடவிடுறோம். அப்ப நம்ம எச்சி பட்டதை தடவினதுக்கு அப்புறம் அந்த பெருமாளுடைய ஜடாரி என்று சொல்லக்கூடிய தலைக்கு மேல ஒண்ணு வைக்கிறாங்க. அது பாவமா புண்ணியமா? சொல்லுங்கப்பா. பாவம் தானே. அப்ப அந்த இடத்துக்கு போலாமா? நம்ம அந்த இது தவறு செய்யலாமா? அந்த தவறு யாரும் செய்யக்கூடாது. தீர்த்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்ணிலே ஒத்தி கொண்டு நம்ம பருகிவிட்டு அதோட விட்டுறணும். தலையில தடவவே கூடாது, எச்சிப்பட்டதுக்கு சமம். அப்ப அப்படி இருக்கவே கூடாது. அப்பதான் அஞ்ஞானம் மறைந்து மெஞ்ஞானத்தை பெற முடியும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு. இப்ப துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்க. ஏன் துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. அதாவது விருந்தை என்று சொல்லக்கூடிய பெண்ணு, இவ யார் அப்படின்னா இந்த பெண்மணி ஜலராசுரனுடைய மனைவி தான் விருந்தை. விருந்தை வாங்கின சாபம் என்ன அப்படின்னா, தன்னார்த்தை விட்டு பிரதார்த்தை எச்சிக்க கூடாது. தன்னுடைய கணவனை விட்டு அடுத்த ஆடவனை ஏறெடுத்து பார்க்க கூடாது. ஏறெடுத்து பார்த்துட்டாங்கன்னா அந்த பெண்ணோட கற்பத்தன்மை இழந்து விடுவாளாம், கணவர் உயிர் வரிச்சிருமா. அப்படி ஒரு சாபம் வாங்கியிருக்காங்க. யாரு? விருந்தை. ஒரு நாள் என்ன செய்றாங்க, இந்த அம்மா பூஜை பரிகாரம் செய்து கொண்டே இருக்காங்க. கடவுளை நோக்கி பூஜை பரிகாரம் செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது எல்லாம் ஈசனுடைய சூழ்ச்சியின் காரணமாக கூப்பிடுறாரு மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு கூப்பிட்டு எப்படியாவது ஜலந்தராசுரனை நம்ம அழிச்சு போடணும், வதம் பண்ணிடணும் அப்படின்ட்டு, இது என்ன காரணம், எப்படி போலாம் அப்படின்ட்டு பிரிட்டையுடைய கணவர் போல நீ உன்னுடைய உருவத்தை மாற்றி அமைச்சு போன அனுப்பிச்சு விட்டுறாரு மகாவிஷ்ணு. வர்றாரு. எப்படி வர்றாரு? பிரிட்டையுடைய கணவர் ஜலந்தராசுரன் மாதிரி அவருடைய உருவத்தை மாற்றி அமைச்சு வர்றாரு. இந்த அம்மா பூஜை பரிகாரம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது பார்த்துக்கிட்டே வந்திருக்காங்க. என்னடா தன்னுடைய கணவர் போலே தெரிகிறதே அப்படின்னு இப்படின்னு ஏற எடுத்து பார்த்தாங்க. கணவர் போலே தெரிகிறதே ஏற எடுத்து பார்த்த உடனே பிரிட்டையுடைய கற்பத்தன்மை இழந்து விட்டான். கற்பத்தன்மை இழந்து விட்டோடனே கணவர் உயிர் புரிஞ்சிருச்சு. அவங்க நினைச்ச காரியம் அங்க நிறைவேறிடுச்சு. பாவம். அப்பதான் அந்த பெண் என்ன சொல்றா, நம்ம கற்பத்தன்மை இழந்து விட்டோம், கணவர் உயிர் புரிஞ்சிருச்சு, இனிமேல் இந்த உயிர் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு இந்த பிரிந்து என்ன செய்யறாங்க, தன்னைத்தானே எரித்து சாம்பலாய்க்கிறாங்க. அப்பதான் மகாவிஷ்ணு பாக்குறாரு, பாவம் இந்த பெண்மணி இறந்து விட்டாலே, நம்ம தீர்த்து கட்ட வந்தது யாரு? அந்த பிரிந்தையுடைய கணவர் ஜலந்தராசுரன. ஆனா இந்த பெண்ணை இறந்து விட்டாலே, இந்த பெண்ணை இறப்பதற்கு காரணம் நாமதான். இந்த பெண்ணுக்கு ஒரு சாப மோச்சனம் கொடுக்கணும் அப்படின்னு அன்னைக்கு மகாவிஷ்ணு எங்க போறாரு? நேர கைலங்கிரி போறாரு. கைலங்கிரி போன உடனே சக்தியை பாக்குறாரு, நடந்த விஷயத்த சொல்றாரு. அந்த அம்மா என்ன செய்யறாங்க, கையில 2 விதைகளை கொடுத்து தண்ணீரை கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டோடனே பிரிந்தை இருந்த சாம்பல போய் தண்ணியை தெளி, விதைய தூவுன்னு அவர் வாங்கிட்டு வந்துடுறாரு. பிரிந்தை இருந்த சாம்பல்ல தண்ணியை தெளிக்கிறாரு, விதைய தூவுறாரு. அப்படி தூவுகின்ற போது அதன் மூலமா கிடைத்ததா? எதன் மூலமா? பிரிந்தை இருந்த சாம்பல் மூலமா கிடைத்ததா துளசியாகப்பட்டது. அப்பதான் மகாவிஷ்ணு பாக்குறாரு, இந்த பெண்ணை இறப்பதற்கு காரணம் நாமதான். இந்த பெண் மூலமாக வந்த இந்த துளசியவே என்னை வணங்க வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் இந்த துளசியவே பிரசாதமா கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணம். ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறீங்களா? அப்போ அப்படி கையை தட்டுங்க. ஏத்துக்கிறீங்களா? சரி, நன்றி நன்றி. ஆக பாருங்களே, இந்த பெண் இறப்பதற்கு காரணம் நாமதையா. இந்த பிரிந்தை மூலமா வந்து இந்த துளசியவே பக்தர்கள் அனைவருமே இந்த துளசியவே மாலையாக எனக்கு சூட்ட வேண்டும் அப்படின்னு
அப்படி ஒரு காரணம் இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. நாரதர் வரட்டும், நிறைய பேசணும். நீங்க வந்துக்கக்கூடிய நாரதர் யாருப்பா? ரொம்ப திமுறாமல. யார் இந்த பையன்? மணி பாலமுருகனா? சரி, மணி ஆயிட்டு நினைக்கிறேன். ஆக மணி பாலமுருகன் எப்படி சேட்டையாமல? ஆமா, சேட்டதான். சேட்டையா? திமுறாமல? நல்ல தூள் கலப்புறாராம்ல, தொழில் தூள் கலப்புறாராம்ல. வெளியில வரட்டும். ஆக நல்ல மனுஷனா? நல்ல மனுஷன். நாரதர் என்றாலே சாந்தமான முனிவர்னு சொல்லுவாங்க. சாந்தம்னா அமைதி. அவர் சாந்தமான முனிவரா இல்ல சலசலப்பான முனிவரான்னு பார்க்கணும்ல. போட்டி இருக்கணும்ல. போட்டினா யார் யாருக்கு போட்டி? அன்பு மாமா முனியாண்டிக்கு எனக்கு போட்டியா? கிடையாது. வந்திருக்கக்கூடிய நாரத மகரிஷி மணி பாலமுருகன். மணி பாலமுருகனா வள்ளி கலையரசி அண்ணன் இன்னைக்கு பார்க்கணும். ஆமா, உடம்பெல்லாம் மஞ்சள் கொழுப்பு சந்தனம். வெளியில வரட்டு கரைச்சிருவோம். ஆக வந்திருக்கக்கூடிய நாரதர் மணி பாலமுருகனா வள்ளி கலையரசியா? நாரதர் மணி பாலமுருகனுக்கு என்ன திறமை இருக்கு? வள்ளி கலையரசிக்கு என்ன திறமை இருக்கு? கலகம் உண்டு, கலகம் உண்டு, நிச்சயம் கலகம். கலகம் உண்டு உண்டுன்னு இருக்க. நீ என்ன உண்டு பார்த்துக்கிட்டு இருக்க? சரி, வேகமா கை தட்டுறீங்களே என்ன? நாங்க அடிச்சுக்கிட்டு மண்டையை உடைக்கணும், நீங்க கை தட்டி வேடிக்கை பார்க்கணும். ஒரு முடிவுல உட்காந்துருக்கீங்க. இந்த சோழி வச்சுக்கிறாதீங்க. சரி, பாத்துக்கிடுவோம். ஒரு கட்டை இருந்தா கொண்டு வாங்க, ஆளை போட்டு தள்ளிடுறேன் நானு. சரி, அன்றைய நாரதர் மணி பாலமுருகனா வள்ளி கலையரசியா? ஏன்னா அனிமா மகிமா லகிமா ஹரிமா ராப்தி பிரகாமி ஈசத்து வசித்து என்று சொல்லக்கூடிய அஷ்டமானத்துக்கு கட்டக்கூடிய யாரும் மகாபலிவர். இடையில 14 லோகத்தை பெற்றக்கூடியவர், முக்காலத்தை உணரக்கூடியவர். வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்னு அந்த திமிரு பிடிச்ச நாரதர் செவியால கேட்டுக்கிட்டே இருப்பாரு. மணி பாலமுருகன் மடியில வரட்டும். சட்டிப்பாருக்கு முன்பதாக கண்டனை வடித்து காரியத்தை தொடங்கினாலும் காவிய நாயகியாக துவங்கி தீவிர சுந்தரியாய் விளங்கு மாத்தாலே இங்கே அழியாம வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாலே உயிரிடங்க காத்தாலே மாத்து கம்பு நினைத்தாலே சார்ந்திருப்பது மறவாதற்கு ஒரு தீங்கில்லை என்று பாடி பணிவமாக காலியாகவும் நீலியாகவும் உபகாலியாக விளங்கி அந்த தாயவளை தீவளை அந்த முனியம்மாள் அவளுடைய புகழ பாடுங்க. அப்படிங்க முனியம்மாள் தெய்வத்திற்கு திருநாளா?
உள்ளத்துக்கெல்லாம் பெரியவருக்கு நன்றி 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 நன்றி. ஏன்னா இந்த ஊருக்கு வந்து நான் வந்து இப்போ ஒரு 10 வருஷம் நினைக்கிறேன். முத்துச்சிற்பி நானும் வந்தது, அவர் மாமா டிஎஸ்ஆர் மோகன் அவர் பேசி நான் அந்த ஊருக்கு வந்திருக்கேன். அப்படி இருந்துட்டாலும் வந்திருக்கக்கூடிய பெண்மணியை சந்திக்கணும்ல. அன்பு தோழி, அருமை தோழி, வந்திருக்கக்கூடிய பெண்மணி எத்தனைவா சந்திச்சிருவோமா, கூப்பிட்டுருமா? காலதாமம் காரியத்தை கேட்டு காலத்தை நேரத்தை அனுசரிக்காதவே கோலமரியா குரங்கு கோப்புன்றக்காக அன்பு தோழி, அருமை தோழி, வந்திருக்கக்கூடிய பெண்மணி ராதா செல்வி. அந்த பெண்மணி வந்தா தான் இந்த இடமே சிறப்பா இருக்கும். உண்மையிலே அருமையான ஒரு ஞானஸ்தி யாருன்னா ராதா செல்விதான். எனக்கு பிடித்தமான தோழி யாருன்னா ராதா செல்விதான். என்னையும் எங்க அத்தை கலையரசி பிரிக்கவே முடியாது எவனாலையும் அப்படின்னு இருக்காங்க. சரி வரட்டும். ஆக அப்பேற்பட்ட அந்த அன்பு தோழி ராதா செல்வியை சந்திக்கணும். அடுத்து ஒரு திருக்காளு யாருப்பாவ? சூரிய ராணி. ரொம்ப பிரகாசமா இருக்கக்கூடியவ இப்பதான் கூட்டிட்டு வந்திருக்கோம். சரி ஆக அந்த 2 ராணி 2 தேவரையும் வரணும். அந்த 2 ராணிகளும் வந்தா தான் தினமே சிறப்பாக இருக்கும். கூப்பிடலாமா? பார்த்தா ராதா செல்வி ஒடியாத்தா எப்படி
என்ன முடியாண்டி பாட்டெல்லாம் வித்தியாசமா இருக்கு என்னவா சரி என்னை பார்த்து காலையில இருக்கும் உனக்கு பழம் இன்னைக்கு எங்க போறாங்க கண்ணுக்கு ரொம்ப காவலுக்கு போறோம் காவலுக்கு போறதுக்கு முன்னால யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கு ரொம்ப அறிவான ஆளாட நீ மாதிரி என்ன உன்னை விட்ட பார்த்துட்டா நான் அப்படியே ஓராயிரம் காசு ஏறிக்கிட்டு வரேன் எனக்கு என்ன மனசு எப்படி இருக்குன்னு நான் கேட்டேன் காவலுக்கு போறதுக்கு முன்னால உங்க மனசு எவ்வளவு சந்தோஷத்துல இருக்கோ அதே மாதிரி என்னுடைய மனசு சந்தோஷமா இருக்கும் வள்ளியம்மையார் ஒத்த கால இருக்கிறாங்க முருகப்பெருமான தான் திருமணம் பண்ணணும் நானும் யாரை நினைக்கிறேன் அவங்க அண்ணன் தம்பி 7 பேத்தையுமே நினைக்கிறேன் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி 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 நீ ஒரு பண்ணி நான் ஒரு பண்ணி விடு அதனால என் காதல பாரப்பட முடியாது வாழ்க்கை வாழ்ந்தாலும் உன்னோடதான் நான் செத்தாலும் உன்னோட தான்டா நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்க வேணாம் எனக்கு வாழ்க்கையே கிடையாது பாரப்பட முடியாது நானும் அப்படித்தான் இருக்கேன் யாரு உண்மையை பேசு என்கிட்ட பொய் பேசக்கூடாது ஆமா என்ன ஒரே நக்கா நக்கி என்ன மைசூருக்காரனே எல்லாம் எத்தனை பேர் பொண்ணு கிட்ட வந்தாங்க தெரியுமா ஜட்ஜு டெண்டுல்கர் டோனி வயசான பொம்பளை தான் தருவாங்க அதனால சொல்லவா அண்ணா எனக்கு மட்டும் ஏற்றுங்க ஏற்றி எங்க நாளைக்கு பெட்டியில் எடுத்து வச்சுக்கோங்க வாயை பிடிச்சி இருக்கட்டும் அடியை மாத்தி மாத்தியா பாடுறேன் ஒரு நாடு முனை வரவாத பிரியாத வர வேண்டும் உறவாழு உடல் உயிராழும் விலகாத நில வேண்டும் விரியோடி போலும் விலகாத நில வேண்டும் எனையாழு எஜமானே எனையாழு எஜமானே ஒரு நாள் உனை மரவாழ்வு விரியாத வர வேண்டும் உறவாழு உடல் உயிராழும் விலகாத நில வேண்டும் சுட்டு விரல் நீ
இப்படி எல்லாம் 40 நாளைக்கு நீ எங்களோட வந்து வச்சுக்க கொட்டை எகிரிடும் உனக்கு. ஐயோ கடவுளே, என்ன 5.5 கட்டை ஏற்றி இந்த எந்த கொட்டையும் வேலை செய்யாது. அதுதான் பிரச்சனை. இப்படி எல்லாம் பாடுறேனே, அந்த வண்டி பிரேக் முடியாத வண்டி, அது எதுவும் பேச்சு வச்சுக்காது. இப்படி எல்லாம் பாடுறேன், ஏன் பாடுறேன், எதுக்கு பாடுறேன், ஏதாவது கேக்குறீங்க பாடக்குள்ள முடியாது எல்லாம் உங்களுக்கு. எப்படி இது மாதிரி எல்லாம் பாடுறியா? எதனால இப்படி பாடுற? என்ன சொல்றேன், ஏத்த சொல்றேன், இறக்க சொல்றேன். சொல்லவா சொல்லி சொல்லவா ஒரு காதல் கலை, சொந்த நீ அல்லவா உயிர் வாழும் வரை, என் மூச்சிலும் என் பேச்சிலும் உன் பாட கேட்கும் தினம் தினம் தினம். சொல்லவா ஒரு காதல் கலை, சொந்த நீ அல்லவா உயிர் வாழும் வரை, என் மூச்சிலும் என் பேச்சிலும் உன் பாட கேட்கும் தினம் தினம் தினம். சொல்லவா ஒரு காதல் கதை, சொல்லவா